என்ன மாமா பேசுற? கையில அடிபட்டவங்கள உடனே போய் பார்க்காம காயம் ஆறுனதுக்கு அப்புறமா போய் பாப்பாங்க? முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. அதான் எனக்கும் அபிய போய் பார்க்கணும்னு தோணுது. என்ன பண்றது, நேரம் இல்லையே, எவ்வளவு வேலை இருக்கு. சரி விடு முத்தழகு, அப்புறமா போய் பாத்துக்கலாம். டேய், குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சாப்பிட்டு நீ வேலைக்கு போலாம். இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டுல இருந்தேன், முத்தழகு அபிய பாக்குறதுக்கு எனக்கு கைய புடிச்சு இழுத்துட்டு போனாலும் போயிடுவா. பேசாம முத்தழகிட்ட சொன்ன பொய் மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆபீஸ்க்கு ஓடி போயிட வேண்டியதான். என்னடா யோசிச்சுட்டு நிக்கிற? உள்ள போ. சரி சரி போறேன். போய் குளிச்சுட்டு வாடா, போ. முத்தழகு, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிப்பா. என்ன முத்தழகு, ஏன் இப்படி சோகமா இருக்க? இல்லத்த, நம்ம 3 பேரும் பார்க்க வருவோன்னு அபி ஆசையா அவ வீட்டுல காத்திருப்பான். அது மட்டும் இல்ல, ஆபீஸ் போன சஞ்சீவ வேற நம்மள பார்க்க திரும்ப வர சொல்றேன்னு சொன்னான். இப்ப போய் அபிக்கு போன் பண்ணி நாங்க வரலன்னு எப்படி எத்த சொல்றது? பாண்டி வரலன்னா என்னம்மா, நாம 2 பேரும் போய் அபிய பாத்துட்டு வந்துருவோம். அத்த, என்னத்த சொல்றீங்க? நாம 2 பேரும் போய் அபிய பாத்துட்டு வரதா? ஆமா முத்தழகு, பாண்டிய நம்பனா இப்போதைக்கு நம்ம அபிய பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம 2 பேரும் போய் முதல்ல பாத்துட்டு வந்துருவோம். பிறகு பாண்டி எப்ப ஃப்ரீயா இருக்கானோ அப்ப அவனையும் கூட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். நாம அபிய போய் பாத்துட்டு வர்றது தெரிஞ்சு மாமா நம்மள சத்தம் போட்டுச்சுன்னா? இதுக்கு எதுக்கு அவன் சத்தம் போட போறான்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் பர்ஸ் எடுத்துட்டு வா, போ. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய இன்னும் காணமே. மாப்பிள்ள வந்துட்டா? மாப்பிள்ள என்னண்ணே, நான் வர்றது உனக்கு தெரியுமா? பின்ன தெரியாதா? நான் வீட்டுல இருக்கும்போது தானே முத்தழகு தங்கச்சிக்கு போன் பண்ணி நானும் மாமாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிச்சு. நீ இருக்கும்போதா முத்தழகு அபிக்கு போன் பண்ண? இதே முன்னாடி சொல்ல என்கிட்ட. நீ எப்படியே சமாளிச்சிருவோன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள, அதான் உனக்கு நான் போன் பண்ணல. என்னால சத்தியமா முடியலண்ணே. தூக்கம் இல்லாம ஓடி ஓடி செம்ம டயர்டா இருக்கு. சரி, இன்னைக்காவது போய் நல்லா நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா முத்தழகு அபிய பார்க்க போலான்னு சொன்ன உடனே முத்தழகு கிட்டையும் பொய்ய சொல்லிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு ஓடி வந்துட்டேன். ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா தினமும் புது புது பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அபி முத்தழகு 2 பேர் கழுத்துலயும் தாலியை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எவ்வளவு நாள் தான் ஓடுறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? யோ, என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? மாப்பிள்ள, 2 பொண்டாட்டி கட்டின முருகனுக்கும் உன் நிலைமை தான். கடவுளே பொண்டாட்டிங்களை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீ எல்லாம் ஏமாத்துறோம். சமாளி மாப்பிள்ள. சமாளிக்கிறேன், வேற வழி? மாப்பிள்ள, அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அபி முத்தழகு கிட்ட உன்னை மாட்டி விடுறதுக்கு சமயம் பார்த்து கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காளுங்க மாப்பிள்ள. பாண்டியும் சஞ்சீவும் 2 ஆளா இல்ல 1 ஆளான்னு அதுங்களே குழப்பத்துல தான் இருக்குதுங்க. ஸ்ரீஜா சிந்தாமணி குழப்பம் தெளிஞ்சா நீ மாட்டிக்குவ. ஜாக்கிரதையா இரு மாப்பிள்ள. வந்துருச்சா?
அபி தானே ஃபோன் பண்றா. எடு எடு பேசு மாப்ள. ஆ, அபி சொல்லு அபி. சஞ்சீவ், நீ போனதுக்கு அப்புறம் முத்தழகு ஃபோன் பண்ணி அவளும் பாண்டியும் நம்மள பார்க்க வீட்டுக்கு வரேன்னா. அப்படியா? நல்ல விஷயம் தானே, வரட்டும், என்ன இருக்கு? சஞ்சீவ், முத்தழகும் பாண்டியும் உன்னை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. உன்னால முடிஞ்சா உன்னால நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? அதுக்கு என்ன, தோ இப்பவே வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரி வந்துரு. பாய் சஞ்சீவ். என்ன மாப்ள, தங்கச்சி கிட்ட ஏதாவது போய் சொல்லுவேன்னு பார்த்தா வரேன்னு சொல்ற. நீ போய் வலிய பிரச்சனையில மாட்டிக்க போறியா? அண்ணா, பிரச்சனையில மாட்டிக்க வரேன்னு அபிகிட்ட நான் சொல்லல. பிரச்சனைய சமாளிக்க தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். புரியலையே மாப்ள. முத்தழகு கிட்ட இன்னொரு நாள் அபிய பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் இல்லன்னா முத்தழகு அபிய பார்க்க போமாட்டா, முத்தழகு அபிய பார்க்கவும் வரமாட்டா. அந்த விஷயம் அபிக்கு தெரியாம தான் அபி என்ன ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிடுறான், சரியா? இப்ப நான் அபி வீட்டுக்கு போனாலும் மாட்ட மாட்டேன். மாப்ள, நீ பெரிய கில்லாடி. சரி, நான் இப்ப அபி வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு வரேன். சரி மாப்ள, போ. அவனுக்கு 2 பொண்டாட்டி, நமக்கு பொண்ணு கொடுக்க கூட வழி இல்லையே. முருகா, உனக்கு கருணையே இல்லையா? வா சஞ்சீவ், என்ன அதுக்குள்ள வந்துட்ட? எப்படியும் அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும், அதனாலதான் உடனே வந்துட்டேன். என்ன சஞ்சீவ்? அது இன்னைக்கு பாண்டிய முத்தழகும் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னேன்ல, அதான் பாண்டிய பார்க்க உடனே வந்துட்டேன். சஞ்சீவ், ஸ்ரீஜா ஸ்ரீஜா, சஞ்சீவ் வந்துட்டான், வா வா. சரி, அவங்க எப்போ வராங்க? தெரியல, எப்படியும் மதியத்துக்குள்ள வந்துருவாங்க. ஓகே. ஸ்ரீஜா, என்னையா மாட்டி விட பாக்குற? இரு, உன்னை நீ கோத்து விடுற. அபி, இன்னைக்கு மத்தியானம் பாண்டி முத்தழகுக்கு நல்ல தட்ட புடலா விருந்து வச்சு அனுப்பணும். புதுசா வர கல்யாணம் ஆனவங்கல்ல. நானும் அதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் சஞ்சீவ், நீயே சொல்லிட்ட. அபி, நான் வேணா கடைக்கு போய் சிக்கன் மட்டன் இதெல்லாம் வாங்கி வந்துட்டா? ஆஹா வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வீட்ல வேலை செய்யற அம்மா கிட்ட நான் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்படியா? சரி, ஓகே, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ பாண்டி முத்தழகு வந்தோடனே உடனே என்ன கூப்பிடணும். ஓகே? சரி சஞ்சீவ். மா, அவ மாடிக்கு வரா, நம்ம ரூமுக்கு போலாம், வா வா. என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் நம்ம வீட்டுக்கு பாண்டி வர்றத பத்தி கேஷுவலா பேசிட்டு இருக்கான். ஒருவேளை சஞ்சீவ் பாண்டி 2 பேர் தானோ? இருமா, அவசரப்படாத, முத்தழகு வரட்டும், அப்போ பாத்துக்கலாம். நான் இங்க இருக்கும்போது முத்தழகு அந்த வீட்டுக்குள்ள வர விட்டுருவேனா? அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டான். அது தெரியாம பேசிட்டு இருக்குதுங்க லூசுங்க. அம்மா, நீங்க கேட்ட அட்ரஸ் இதாம்மா. எவ்வளவுண்ணே? 200 ரூபாம்மா. வெயிட் பண்ணவா? இந்தாங்கண்ணே, நீங்க போங்க. சரிம்மா, நான் வரேம்மா.
அபி வீடா இது? இவ்வளவு பெருசா இருக்கு? அபி இவ்வளவு பெரிய வீட்டு மருமவளா? ஆமா அத்தை. முத்தழகு, இவ்வளவு பெரிய வீட்ல இருந்துட்டு வந்ததா அபி நம்ம ஊர்ல அந்த சின்ன வீட்ல கஷ்டப்பட்டுச்சா? பாவம் அபி. நான் கூட அவ நடந்துக்கிற விதத்தை பார்த்து சாதாரண வீட்டு பொண்ணு இல்ல நினைச்சிட்டேன். அத்தை, அபி கிட்ட பாண்டி மாமனுக்கு உன்னால ஏதாச்சும் பகல் வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டான். வாங்கி கொடுக்கும்ல, தப்பா நினைக்காதுல்ல? ச்சே, அபி தங்கமான பொண்ணுமா. அவகிட்ட வேலை கேட்டா கண்டிப்பா அவ உதவி பண்ணுவா. வா போய் கேட்டு பார்க்கலாம். ம். அபி, 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 அபி. முத்தழகு, அத்தை, வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள போலாம். உட்காருங்க. இந்தம்மா. பாத்து பாத்து நாங்க வச்சிடுறேன். அப்படி வச்சிருங்க. அபி, உன் கை எப்படிமா இருக்கு? பரவாயில்ல அத்தை. ஒன்னாலதான் அபி திருட்டு போக இருந்த முத்தழகோட தாலி திரும்பவும் கிடைச்சது. நீ மட்டும் அன்னைக்கு அந்த கோவில்ல இல்லனா என்ன நடந்திருக்குமோ? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அபி. ரொம்ப நன்றி அபி. ஐயோ, என்ன அத்தை நன்றி கின்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. முத்தழகு தாலிய நான் காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவாங்க? அபி, என்னத்த? உன்னோட அத்தை மாமாலாம் எங்கம்மா? எல்லாரும் காலையில தான் கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. நீங்க வரது எங்க அத்தை மாமாக்கெல்லாம் தெரியாத அத்தை. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இருக்க சொல்லிருப்பேன். சரி, பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அம்மா, முத்தழகு பாண்டி எங்க வெளியே இருக்காரா? அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாண்டி மாமா இங்க கூட வரல. ஏன் வரல? பாண்டி மாமா உன்னை பார்க்க வரலன்னு தான் இருந்துச்சு. ஆனா மாமா வேலை பார்க்கற கம்பெனில இன்னைக்கு பகல் வேலையே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் மாமா உன்னை இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருச்சு. அதான் உன்னை பார்க்க நாங்க மட்டும் வந்திருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும். முத்தழகு, நான் பாண்டிய இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். என்ன, இன்னைக்கு வந்திருந்தா நம்ம பாண்டியையும் சஞ்சீவையும் ஒன்னா வச்சு பாத்திருந்திருக்கலாம். ஆமா, சஞ்சீவ் எங்க அபி? மாடியில இருக்காரு. சஞ்சீவ வர சொல்ல, எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2 பேரும் காஃபி சாப்பிடுங்க. நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. தண்ணி இல்லையா? அபி, அபி, யாரையும் காணோம். எல்லாத்துக்கும் நானே போக வேண்டியதா இருக்கு. இந்தா முத்தழகு, காஃபி எடுத்துக்கோ. கூட அபி. அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அது வந்துடுறேன். அம்மாவும் முத்தழகும் எதுக்கு அபி வீட்டுக்கு வந்தாங்க? வரமாட்டாங்கல்ல நினைச்சேன். என்ன பண்றது? அத்தை, முத்தழகு, இது எங்களோட கல்யாண ஆல்பம் பாருங்க. ரொம்ப முக்கியம்.
பாண்டி மாதிரியே இருக்கானே. என்னத்த நம்ம பாண்டி மாமா மாதிரியே இருக்காரு. ஐயோ, அபி என்ன கூப்பிட வராளு. அம்மா முத்தழக கண்ணில் படாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். அபி, ஆமா இவர் யாரு? அதுவா சஞ்சீவோட அண்ணன் சந்தோஷ், ஆஹா. ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட். ஐயா, ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வேற வீட்டில் இருக்காங்களே. ஸ்ரீஜா அவங்க அம்மா கிட்ட முத்தழக தனியா கூப்பிட்டு பேசணும்னு வேற சொன்னாலே. இப்ப அவ முத்தழக பார்த்து என்ன போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றது? இப்ப நான் அபிய பாக்குறதா இல்ல ஸ்ரீஜா சிந்தாமணி கண்ணில் முத்தழகு படாம தடுக்கிறதா? இந்த காளியனை கூட இருந்தாலாவது ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம். அவரும் கூட இல்லையே. இப்ப தனியால இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இன்னும் அபிய காணோம். நல்ல வேளை அம்மா அபி முத்தழகு எல்லாம் ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜா அவங்க அம்மா பிரச்சனையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். ஸ்ரீஜா, முத்தழகு வீட்டுக்கு வந்த உடனே முத்தழக தனியா கூப்பிட்டு பேசி முத்தழகு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமாமா, அம்மாவும் முத்தழகு இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நீங்க இந்த ரூம்குள்ளேயே கடங்க. கீழே அவங்க இருக்காங்க. இப்ப எப்படி தப்பிச்சு போறது? பால்கனி வழியா போவோமா? எப்படி போறது? இங்கிருந்து எங்கேயும் போக முடியல. கீழே வேற இவங்க இருக்காங்க. போனா மாட்டிப்போம். என்ன பண்றது? நீங்க ஆல்பம் பார்த்துட்டு இருங்க, நான் மாடிக்கு போய் சஞ்சீவை கூட்டிட்டு வரேன். வாடா, எப்படியோ உயிரை பணைய வச்சு தப்பிச்சாச்சு. முத்தழகு, தண்ணி தாகமா இருக்குமா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. கொடு.
சஞ்சீவ் 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 எங்க போனா சஞ்சீவ்? சஞ்சீவ் எங்க போன?